ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கேபேஜ் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு பார்க்கலாம். ஆனியன்லாம் ஒன்றும் வதக்க வேண்டாம், சூப்பராக செய்யறோம் சாப்பிட்றதுக்கு. இது வெறும் கேபேஜ் தான். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல சப்பாத்தி, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கேபேஜ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீலர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணி நல்லா எடுத்துட்டு அப்புறம் கழுவிக்கலாம். கேபேஜ் மட்டும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கழுவுங்க, தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பீலர் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக பீல் பண்ணிடலாம். கத்தியில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பீலர் வச்சு கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக கூட வரும் சூப்பராக. கத்தியில் கொஞ்சம் தடி தடியாக கூட வர சான்ஸ் இருக்குது. பீலர் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக அழகாக வரும். சாப்பிடவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கேபேஜ் கிரேவி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நூடுல்ஸ் மாதிரி அழகாக வந்துச்சு பாருங்க. இதை நான் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்குறேன். நல்லா பழுத்த தக்காளி, அதை கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பழமா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அது அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இருக்கட்டும். இதுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன்லாம் போட்டு வதக்க வேணாம். கேபேஜ் மாதிரியே இதையும் நல்லா நீள நீளமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுக்கிறத அதோட சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி சேர்த்துடலாம். அதோட லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இதில் ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லாயிருக்கும். இதுக்கட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு.
அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் ஆனியன் ரெண்டும் சேர்த்துக்கலாம். வதக்கெல்லாம் வேணாம், அப்படியே சேர்த்தீங்கனாலே கிரேவி சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்க. பச்சையாவே ஆனியன்லாம் சேர்த்து கொதிக்க வைங்க. அந்த தயிர் மசாலாவோட சேர்ந்து கொதிக்கும் போது ஆனியன் கேபேஜ் கிரேவி வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இருக்கட்டும், ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அப்படியே கேபேஜ் கொஞ்சம் வேகட்டும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். விருப்பப்பட்டா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். தயிர்லாம் போட்டிருக்கனால லைட்டாக சுகர் சேர்த்தா கிரேவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா சிம்பிளா ஒரு கிரேவி, வெறும் கோஸ் வச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெங்காயம் வதங்களே நல்லா இருக்குமான்னு யோசிக்க வேணாம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.